கோவை வெள்ளையங்கிரி மலையில் தாவேக கொடியேற்றிய நபராக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் வனத்துறையினர் ஒருவரை தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். வெள்ளியங்கிரி மலைக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த ஆண்டு ஏராளமான பக்தர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் மலையேறி வருகின்றனர். இந்த நிலையில் வெள்ளியங்கிரி 7வது மலையில் உள்ள மரத்தின் அடியில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை தாவேகா தொண்டர் ஒருவர் பறக்கவிட்டு சென்ற சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து வனத்துறைக்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தாவேகா கொடியை அகற்றினர். வனத்துறையினர் கொடியை பறக்கவிட்ட நபர் யார் என்பது குறித்து வழக்குப்பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் தாவேகா கொடி பறக்கவிட்டது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு முன்பு அடிவாரத்தில் வனத்துறையினர் பக்தர்களின் உடைமைகளை தீவிரமாக சோதனை செய்த பின்னரே அவர்கள் மலையேற அனுமதிக்கின்றனர். இந்த நிலையில் தாவேகா கொடி பறக்க விடப்பட்ட சம்பவம் வனத்துறையினர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ள நிலையில் இதற்கிடையே மலை உச்சியில் தாவேகா தொண்டர் ஒருவர் கொடியுடன் இருப்பது போன்ற புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இவர்தான் கொடியை ஏற்றினாரா அல்லது இவ்வளவு கடுமையான சோதனைகள் மீறி கொடியை எப்படி மேலே எடுத்துச் சென்றார் என்பது குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன. வனப்பகுதியில் அரசியல் கட்சி கொடிகள் பறக்க விடுவது சட்ட விரோதமானது என்பதால் வனத்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.